பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எதிர்வரும் நகரசபை தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்தொடரில் ஹில்லியா பிரதேச மக்களை இந்த பொது கூட்டம் மூலமாக சந்திப்பதற்காக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஆசிரியர் சூராசபை உறுப்பினர் வித்யாகீர்த்தி அமீர் அலி சார் அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அஷேக் ஷபீல் நபி அவர்களே மற்றும் டாக்டர் ரிஃபாஸ் அவர்களே, நண்பர் பொறியியலாளர் ஃபலூல் அவர்களே, எனக்கு பின்னர் உரையாற்றுவதற்காக விசேட உரையை ஆற்றுவதற்காக காத்திருக்கின்ற ஷூரா சபை உறுப்பினர் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் அஷேக் எம்பிஎம் ஃபிர்தௌஸ் நலிமி அவர்களே, இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற ஷூரா சபையினுடைய தலைவர் அல்ஹாஜ் ஏஜிஎம் ஹாரூன் அவர்களே, ஏனைய ஷூரா சபை உறுப்பினர்களான சகோதரர் கிழக்கு மாகாண நீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கிழக்கு மாகாண கணக்காளர் சகோதரர் ஜுஹைர் அவர்களே மற்றும் இந்த பிரதேசத்திலிருந்து எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக பக்கபலமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ஃபரீத் அவர்களே, முன்னாள் பிரதேச சபையின் தவிசாளர் அல்ஹாஜ் காசிம் அவர்களே மற்றும் மரியம் பள்ளிவாயல் தலைவர் அவர்களே, இந்த கூட்டத்தை மிகவும் ஆர்வத்தோடு மக்களையோடும் செய்யேற்றுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, வீடுகளில் இருந்து இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இந்த நிகழ்வினுடைய நேரடி ஒளிபரப்பினை எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான www.pmgg.org என்ற இணையதளத்தினூடாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு பின்னர் ஃபிர்தௌஸ் நலிமி அவர்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய இந்த நகரசபை தொடர்பான நோக்கு, இலட்சியம், பார்வை தொடர்பாக விரிவான ஒரு உரையை ஆற்றவிருப்பதனால் மிகவும் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த மேடையிலே குறிப்பிட்டு எனது உரையை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். நாம் எல்லோருமே பல்வேறு வகையான தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் நமது இலட்சியங்கள், நமது எண்ணங்கள் வெவ்வேறு வகையாக இருந்திருக்கின்றன. தனித்துவ முஸ்லிம் அரசியல் என்கின்ற ஒன்று ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் நம் மத்தியிலே உருவான போது நமது அரசியல் பார்வை, அரசியல் மனப்பதிவு முற்றுமுழுதாக மாற்றம் பெற்றது. பாரம்பரியமாக பேரின தேசிய அரசியல் கட்சிகளிலே அவற்றுக்கூடாக அங்கத்துவம் பெறுவது மாத்திரம்தான் உள்ளூர் மற்றும் தேசிய அரசியல் நீரோட்டங்களில் நாம் பங்கெடுப்பதற்கான ஒரே ஒரு வழி என நினைத்திருந்த நாம் 85ஆம் ஆண்டு பயங்கரவாதமும் இனப்பிரச்சனையும் ஏற்படுத்திய புதிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நமது அரசியல் சிந்தனையை புதிதாக மாற்றியது. அந்த சூழ்நிலையிலேதான் தனித்துவ அரசியல் கட்சி, முஸ்லிம் தனித்துவ அரசியல் கட்சி என்கின்ற சிந்தனை தோற்றம் பெற்றது. அது வலுப்பெற்றது. அது ஒரு புரட்சியாக, மக்கள் புரட்சியாக மாறியது. இந்த முழு முஸ்லிம் சமூகமும் அந்த காலப்பகுதியில் சந்தித்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக அது அமையும் என்று அத்தனை பேரும், அத்தனை முஸ்லிம் சமூகமும் நம்பி அதன் பின்னால் அணிதிரண்டது. இறுதியில் அந்த தனித்துவ அரசியல் வழிமுறையும் அதற்காக
மக்கள் அளித்த பங்களிப்பும் செய்த தியாகங்களும் என்ன என்ன பருப்பேறுகளை பெற்றுத் தந்தன, எவ்வளவு தூரம் நமது இலட்சியங்களை நோக்கி அவை நகர்த்தின என்பதெல்லாம் இப்போது வரலாற்றிலே பெரும் பெரும் கேள்விகளாக, விடை காணாத, விடை அளிக்கப்படாத கேள்விகளாக மிஞ்சி நிற்கின்றன. இந்த சூழ்நிலையிலேதான் இப்போது நாம் வாழ்கின்ற சூழ்நிலையும் அரசியல் நிலவரங்களும் மற்றும் ஒரு தோற்றத்தை பெற்றிருக்கிறது. பயங்கரவாதம் தோற்றம் பெற்று உக்கிரம் பெற்று முழு நாட்டையுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த காலப்பகுதியில் நமது அரசியல் ரீதியான இலட்சியமும் சிந்தனையும் முழுக்க முழுக்க அந்த பயங்கரவாதத்தின் கொடுமைகளில் இருந்தும் தாக்கங்களில் இருந்தும் நம் சமூகத்தை விடுவிப்பதும், அதற்காக அரசியல் ரீதியான பாதுகாப்புகளை நமக்காக நாம் பெற்றுக்கொள்வதும் என்ற இலட்சிய வட்டத்துக்குள் இருந்தது. ஆனால் எந்த அளவு தூரம் அந்த இலட்சிய பயணத்தில் நாம் முன்னேறினோம், வெற்றி பெற்றோம் என்பதெல்லாம் கேள்விக்குட்படுத்த வேண்டிய விடயங்களாகும். ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டிவிட்டு நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த புதிய அரசியல் சூழ்நிலை என்ன, அதில் நாம் எப்படி புத்தம் புதிதாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்பது பற்றி பேசலாம் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், முழு முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைக்கும் தீர்வாக இந்த சமூகத்தில் இலட்சியமாக முன்வைக்கப்பட்ட ஒரு அரசியல் கோஷம்தான் முஸ்லிம் மாகாண சபை. முஸ்லிம் மாகாண சபை என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. முழு முஸ்லிம் சமூகமும், வடகிழக்கு முஸ்லிம் சமூகம் அதன் பின்னால் அணிதிரண்டன. மக்கள் தியாகங்களின் மூலமாகவும் பல்வேறு வகையான பங்களிப்பு மூலமாகவும் இளைஞர்களுடைய பல்வேறு கஷ்டம் பங்களிப்புகள் மூலமாகவும் அத்தனை பேருடைய வாக்களிப்பு மூலமாகவும் மக்கள் தமது கடமையை செய்தனர். ஒவ்வொரு தேர்தலிலும் கடந்த காலங்களில் நாம் அளித்த வாக்களித்த பிரதிநிதிகள் நம்பிக்கை துரோகங்களை செய்திருந்த போதிலும் இந்த முறையாவது நமக்கு விடிவு வராதா, இந்த முறையாவது நமக்கு தீர்வு வராதா என்கின்ற நப்பாசையில் நம்பிக்கையில் தொடர்ச்சியாக மக்கள் வாக்களித்தார்கள். மக்கள் தமது கடமையை செய்து முடித்தார்கள். ஆனால் அந்த அரசியல் நிறுவனம், நமது அரசியல் தனித்துவ அரசியல் பாதை நமக்காக எதை சாதித்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறது என்றால் எதுவுமே இல்லை என்கின்ற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம் மாகாணம் என்று ஆரம்பித்த அந்த இலட்சிய பயணத்தில் குறைந்தபட்சம் முஸ்லிம்களுடைய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவ்வாறான தீர்வுகள் பேசப்படுகின்ற அரசியல் மேடையில் ஒரு கதிரையை பெற்றுக் கொள்கின்ற இடத்துக்காவது நமது அரசியல் பயணம் வெற்றி அளிக்கவில்லை என்கின்ற அந்த சோகமான கதையை 2002ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே இறுதியாக இடம்பெற்ற அரசியல் பேச்சுவார்த்தைகளின் போது நாம் புரிந்து கொண்டோம். அந்த கட்டத்திலேதான் நானும் அந்நேரம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கமாக நாங்கள் இயங்கவில்லை என்றாலும் அரசியல் பிரஞை உள்ளவர்களாக, சமூகத்தின் அரசியல் பிரச்சனைகளை கருத்து சொல்வர்களாக, பிரச்சனைகளும் தொய்வுகளும் வருகின்ற போது அந்த இடங்களில் அழுத்த குழுக்களாக வேலை செய்கின்றவர்களாக நாங்கள் தொழிற்பட்டுக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் தான் யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழுவின் அங்கத்தவனாக ஒரு உறுப்பினராக நானும் நியமிக்கப்பட்டேன். அந்த நியமனத்தின் மூலமாக சமூகத்துக்கு எது நிகழ வேண்டும் என்பதை ஒரு முன் நிபந்தனையாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தற்போதைய தலைவராக இருக்கின்ற ரவுப் ஹக்கீம் அவர்களுக்கு அவருடைய இல்லத்தில் வைத்து தெரிவித்துவிட்டு தான் அந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் எதை முன் நிபந்தனையாக வைத்தேனோ அது நான் பதவியை ஏற்றி ஒரு 4 மாத காலத்தில் நிகழ்ந்தது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய முழு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது இதனை அரசியல் ரீதியாக முக்கியத்துவப்படுத்துங்கள், பிரச்சாரப்படுத்துங்கள், இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று நான் அந்த தலைமைத்துவத்துக்கு சொன்னபோது எனக்கு கிடைத்த பதில், அரசாங்கத்தை நாங்கள் தர்ம சங்கடத்துக்குள் ஆளாக்கிவிட முடியாது, எனவே நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று இப்போது முஸ்லிம் சமூகத்தின் உரிமை தொடர்பாக பேசிவிட்டு செல்கின்ற இவர்கள் இன்னமுமே வெட்கமில்லாமல் போராளிகள் என்றும் போராட்டம் என்றும் கதை அளந்து கொண்டிருக்கின்ற இவர்கள்
எனக்கு பதிலளித்த போதுதான் நான் புரிந்து கொண்டேன் இவருடைய கபட நோக்கத்தை. அன்று அந்த பதவியை துறப்பதன் மூலமாக இந்த முஸ்லிம் சமூகத்தில் யுத்த நிறுத்த ஒப்பந்த விடயத்தில் எவ்வளவு தூரம் முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பும் உரிமையும் விற்கப்பட்டுள்ளது, அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக என்னுடைய ராஜினாமா கடிதத்தில் அந்த விடயங்களை விலாவாரியாக எழுதினேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 4.5 வருடங்களுக்கு முன்னால் குட்வின் சந்தியிலே நடந்த ஒரு கூட்டத்திலே அந்த கடிதங்களை நாங்கள் காட்டி விலாவாரியாக வாசித்து காட்டி விளங்கப்படுத்தினோம். ஏன் அந்த விடயத்தை நான் இப்போது ஞாபகப்படுத்துகின்றேன் என்றால், காலாவதியாகி போய்விட்ட கட்சியின் தலைவராக இருக்கின்ற சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இன்னமும் காத்தான்குடிக்கு வந்து நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம், அதை சார்ந்தவர்கள் ஒரு சிறிய குழுவினர் எதை சாதிக்க போகிறார்கள் என்று கேட்டுவிட்டு போகின்ற அந்த கபடத்தனத்தை, அந்த போலித்தனத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை, வரலாற்று விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அன்று வாழைச்சேனை பிரதேசத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முஸ்லிம் சகோதரர்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய அந்த ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டதன் பின்னர் அவர்களை நீதிபதிகளின் முன்னால், சட்டத்தை நிலைநாட்டும் அதற்கு பொறுப்பானவர்களின் முன்னால், நமது முஸ்லிம் சகோதரர்களுடைய கண்களின் முன்னால் அந்த ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது எவ்வளவு தூரம் முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்பட்டிருந்தது. எனவே இதனை நீங்கள் வலியுறுத்துங்கள் என்று நான் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்துக்கு சொன்ன போதுதான் எவ்வளவு கபடத்தனமாக இந்த விடயங்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்தது. எனவேதான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தில் நான் அப்போது பிரதம மந்திரியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், ஏனென்றால் என்னுடைய நியமனம் அவரால் வழங்கப்பட்ட நியமனமாக இருந்தது, என்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவருக்காக நான் எழுதினேன். அந்த கடிதத்திலே சொன்ன விடயம்தான், உங்களுடைய இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் மூலமாக, சமாதான ஒப்பந்தம் மூலமாக முஸ்லிம்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க முடியவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, பிணங்களை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை, முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை. எனவே இது அர்த்தமற்ற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், இதிலே மேலும் பங்காற்றுவதற்கு நான் தயாராக இல்லை. இதைவிட அர்த்தபூர்வமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உங்களது அரசாங்கம் கொண்டு வர முடியுமா இருந்தால் மீண்டும் இணைந்து கொண்டு நான் அதில் பணியாற்ற விரும்புகிறேன் என்று எழுதிவிட்டு, ராஜினாமா கடிதத்தை எழுதிவிட்டு நான் அந்த பதவியை ராஜினாமா செய்தேன். இதில் பொதுமக்களாகிய நீங்கள் வரலாற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் 6 மாவட்டங்களில், வடகிழக்கு மாகாணத்தின் 6 மாவட்டங்களிலும் என்று நினைக்கின்றேன், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு முஸ்லிம் பிரதிநிதியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்திருந்த போதிலும், அவ்வளவு தூரம் அநியாயங்களும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட போதிலும் அந்த பதவியை ராஜினாமா செய்து அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை சொன்ன ஒரே ஒரு உறுப்பினராக, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஷூரா சபை உறுப்பினராக இருக்கின்ற இந்த அப்துல் ரஹ்மான் தான் இருந்தார் என்பதை சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவ்வளவு லேசாக மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அதன் பின்னர் அந்த சமாதான ஒப்பந்தம் முறிவடைந்த பின்னர் இப்போது அந்த முஸ்லிம் காங்கிரசுக்கும் அதனை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தேவை இருந்தது. முஸ்லிம் சமூகத்துக்கு அநீதி நடந்தது, அதனை நாங்கள் ஆட்சேபித்தோம் என்று சொல்வதற்கு ஆதாரம் தேவைப்பட்டது. அதிலே ஹைகமாண்டிலே இருக்கின்ற ஒரு சட்டத்தரணி என்னை அவசரமாக தொடர்பு கொள்கிறார். கொண்டு என்னிடம் கேட்கிறார், தயவு செய்து உங்களுக்கு ராஜினாமா கடிதத்தின் பிரதி ஒன்றை எங்களுக்கு தர முடியுமா? ஏனென்றால் வெளிநாட்டிலே இருந்து வந்த ஒரு தூதுக்குழுவிடம் நாங்கள் சொல்லுவோம், இப்படி எல்லாம் எங்களுக்கு அநியாயம் நடந்தது, எங்களுடைய ஒரு பிரதிநிதி ராஜினாமா செய்தார் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம், எனவே உங்களுடைய கடிதத்தில் அந்த ராஜினாமா கடிதத்தின் பிரதியை தர முடியுமா என்று கேட்டார். இதைத்தான், இந்த கபடத்தனத்தை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது இதனை பகிரங்கப்படுத்துங்கள், பிரச்சாரப்படுத்துங்கள், அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் அழுத்தம் கொடுங்கள் என்று தனி மனிதனாக இருந்த நாங்கள் சொன்ன போது அதனுடைய பிரயோசனம் விளங்காதவர்கள் அந்த ராஜினாமா கடிதத்தை வைத்துக் கொண்டுதான் பின்னர் பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்கின்ற விடயத்தை மறந்துவிடக்கூடாது. சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற முஸ்லிம் காங்கிரசுடைய
உறுப்பினர்கள் அடுத்த முறை சந்திக்கும் போது அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ஏன் இந்த விடயத்தை சொல்லுகின்றேன் என்றால், இங்கே கூட்டம் சேர்ப்பதற்காக தங்களது கூட்டங்களுக்கு பொதுமக்கள் வருகிறார்கள் இல்லை, எனவே மக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை கொச்சைப்படுத்தி கபடத்தனமாக பேசிவிட்டு போகின்ற பேச்சுக்களை, அதன் மூலம் பொதுமக்களை வழிகெடுக்கின்ற பிழையாக வழிநடாத்துகின்ற அந்த கருத்துக்களை அனுமதிக்க முடியாது என்பதனால் இந்த விடயங்களை சொல்லுகின்றோம். 1995-6 ஆண்டுகளில் என்று நினைக்கின்றேன், அப்போது இந்த நாட்டிலே ஒரு புதிய யாப்பு சந்திரிகா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த நாட்டிலே ஒரு புதிய யாப்புக்கான முன்மொழிவுகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த யாப்பின் பிரகாரம் இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு முன்வைக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. அந்த தீர்வில் ஒரு பகுதியாக முஸ்லிம்களுக்கான ஒரு தீர்வும் சொல்லப்படுவதாக இருந்தது. இறுதியில் அந்த தீர்வினுடைய உள்ளடக்கத்தை பார்த்த போதுதான் எவ்வளவு தூரம் முஸ்லிம்களை ஏமாற்றுகின்ற தீர்வாக அமைந்திருந்தது என்பதனை நாங்கள் புரிந்து கொண்டோம். யார் புரிந்து கொண்டோம்? முஸ்லிம் காங்கிரஸில் போராளிகளாக இருந்த நாங்கள் அல்ல, முஸ்லிம் காங்கிரஸில் அல்லது அந்த கட்சிகளில் பெரிய பெரிய பதவிகளில் இருந்த நாங்கள் அல்ல, சாதாரண பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்த நாங்கள். ஆனால் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருந்த நாங்கள் அதனை புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்டு ஏனைய பல்கலைக்கழக மாணவர்களைப் போல நாங்களும் பட்டம் பெற்று வெளியாகின்ற போது ஒரு தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக அரசியல்வாதியை நாட வேண்டுமே, எனவே இவர்களை பகைத்துக் கொள்ள முடியாது என்று சுயநலமாக சிந்தித்தவர்களாக நாங்கள் செயற்படவில்லை. மாறாக அதனை ஒரு பெரிய போராட்டமாக முன்னெடுத்தோம். ஏனென்றால் அந்த திட்டத்திலே, அந்த தீர்வு திட்டத்திலே தென்கிழக்கு மாகாணம் என்கின்ற ஒரு அம்சம் குறிப்பிடப்பட்டிருந்தது. முழு முஸ்லிம்களுக்கும் இனப்பிரச்சனையுடைய தீர்வு இருக்கத்தக்கதாக அங்கே கல்முனையிலே அம்பாறையை மையப்படுத்திய, சம்மாந்துறையையும் கல்முனையையும் அக்கரப்பத்தையும் மையப்படுத்திய ஒரு பகுதிக்கு மாத்திரம் முஸ்லிம்களுடைய தீர்வு என்கின்ற நிர்வாகம் வருகின்ற போது அது துரோகத்தனமானது, ஏனைய முஸ்லிம்களுக்கு மிகவும் பாதகமானது. ஏனைய முஸ்லிம்களை அடுப்பிலே தள்ளிவிட்டு அம்பாறை முஸ்லிம்கள் மாத்திரம் தீர்வை பெற்றுக் கொள்கின்ற அரசியல் சுயநலத்தை கொண்டது என்கின்ற அந்த விடயத்தை அப்பட்டமாக சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்தது. அந்த சூழ்நிலையிலே இந்த சமூகத்தில் இருந்த எந்த புத்திஜீவிகளும் வாய் துறக்க தயாராக இருக்கவில்லை. வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த சமூகத்தில் இருந்த பெரும் பெரும் புத்திஜீவிகள் தயாராக இருக்கவில்லை, சமூக நிறுவனங்கள் தயாராக இருக்கவில்லை, ஏன் அரசியல்வாதிகள் கூட தயாராக இருக்கவில்லை, நமது மண்ணின் மைந்தன் கூட தயாராக இருக்கவில்லை. ஏனென்றால் இப்போதும் எனது ஆவண காப்பகத்திலே அவர் கல்முனையிலே சென்று என்ன பேசிவிட்டு வந்தார் என்கின்ற, சம்மாந்துறையிலே சாய்ந்தமரில் இருக்கின்றேன், சென்று எதை பேசிவிட்டு வந்தார் என்கின்ற அந்த பேப்பர் கட்டிங், பேப்பர் பதிவு வீரகேசரி பத்திரிகையில் இருக்கின்றேன் இப்போதும் இருக்கிறது. பெண்களுக்கு அழகு, முஸ்லிம்களுக்கு உகந்த ஒரு சிறப்பான தீர்வாகும் என்று கல்முனையிலே பேசிவிட்டு வருகிறார். இப்படியெல்லாம் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் துரோகத்தனத்தை செய்து கொண்டிருந்த போதுதான் மிகவும் சாதாரணமாக இருந்த நாங்கள்